வெல்கம் டு சுதா நிதிஷ். இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிறது கேரட் பாத். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸில் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நார்மல் ரைஸ்லையும் பண்ணலாம். பாசுமதி ரைஸ் 1.5 கப் ரைஸ் நான் எடுத்திருக்கேன். அதை உதிரியாக வேக வச்சு எடுத்திருக்கேன். அதாவது 3/4 பதத்துக்கு வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 300 கிராம் கேரட்டை திருவி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, சீரகம் 1 ஸ்பூன், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொத்தமல்லி தேவையான அளவு, முந்திரி பருப்பு, 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் ஆயில். ப்ரெஷர் பேனை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிகிட்ருக்கேன். கீ போடலாம். இதில் முந்திரி பருப்பை எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பை போட்டுடலாம். முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. இதை எடுத்துடலாம். இதே கடைசியில் யூஸ் பண்ணலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி எல்லாம் போட்டுறேன். அதோட 1 ஸ்பூன் சீரகம் அதையும் போட்டுறேன். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது வதங்கிடுச்சு. வெங்காயம் போட்டுடலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயம் போட்டுடலாம். நல்லா வதங்க விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, முந்நூறு கிராம் கேரட் திருவினது போட்டுடலாம். அடுத்த சிம்ல வச்சு இதை வதங்க விடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். உப்பு போட்டுடலாம். கேரட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை ஆற வச்சு வச்சுருக்கோம். அந்த சாதத்தை இதில் கொட்டி நம்ம நல்லா கிளறி விடலாம். சாதத்தில் நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். நீங்களும் உப்பு போட்டே வேக வச்சுருங்க. அப்போ தான் அந்த சாப்பிடும்போது டேஸ்ட் வரும். கேரட்டை நம்ம வதக்கும் போதும் உப்பு போடுறோம். வேக வைக்கும் போதும் நீங்கள் உப்பு போட்டு வேக வைங்க. நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு தேவைன்னா இப்போ நீங்கள் காரம் கூட செக் பண்ணி இது பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பை போட்டு கிளறிடலாம். ஆல்மோஸ்ட் கிளறியாச்சு. ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க. வேறு எந்த மசாலும் தேவையில்லை. இது மட்டுமே போதும். கேரட் பாத் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. கேரட் பாத் ரெடி.